உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த சிறப்பு பொதுக்குழுவில் 12 தீர்மானம், அதற்கு பிறகாக கரூர் சம்பவத்துக்கு தன்னிலை விளக்கம், அதே போல தன் தரப்பு நியாயத்தை எல்லாம் தாவேகாவினர் சொன்னாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு ஆதவர்ஜுனா விஜய் உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு வைத்த கொட்டு, அந்த கொட்டையா ஒரு நல்லா சினிமா பாணியில எல்லாம் அந்த கொட்டு வச்சதை அவரே செஞ்சு காட்டினாரு. இந்த ஏழை வீட்டுல ஒப்பாரி வைப்பாங்க. ஆமா, நடந்திருக்கு. அது அப்படிதான், அதுதான் நடந்திருக்கு. அதான் அவங்க வீட்டுல விழுந்த இளவுதான் சார். அதுக்காக சிறப்பு பொதுக்குழு பேரு எதுக்கு? ஆமா, ஒப்பாரி கூட்டம்னு வச்சிருப்பாங்க. நீங்க பண்ணதெல்லாம் ஒப்பாரி தானே. திமுகல இருந்தல்ல, நீ 10 ஆண்டு காலம் உழைச்சன்ற, உன்னை தூக்கி வெளியே போட்டாங்கல்ல, எதுக்கு வெளியே தூக்கி போட்டாங்க சொல்ல பார்க்கலாம். அது தனி பிரச்சனை. இருங்க, அப்ப நீ அங்க டிஎன்ஏ தெரிந்த மிரட்டற தெரியுமா? அவர் மிரட்டல சார், மிரட்டறதா அது. இவங்கள திமுக மிரட்ட சார், நேரடியா மிரட்டல் 2-3 மிரட்டல் அவன் பேசணும். நீங்க கவுத்தினா நான் அப்படிதான் பேசுவேன். அவன பெரிய லாடு, நீங்க வேற ஒண்ணு. ஒரே சார் அப்படிதான் நான் பேசுவேன். நிலைத்தன்மை கிடையாது சார், அப்படிதான் சார் பேசுவோம். அவன் யாரு எப்படி பேசணும் அப்படிதான் சார். எதிரி என்ன ஆயுதம் இருக்கோ அந்த ஆயுதம் நம்மளும் இருக்க முடியாது. ரோட்ல போற பாம்பு தூக்கி வீட்டுக்குள்ள விட்ட கதையா நீ சொல்றேன்னு கேட்டா, அப்படியே கல்லூரி மாணவர்லாம் அப்படியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. யார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க? யார் வீட்டு சொன்னாரு சொல்லுங்க? விஜய் வீட்டுல மறைக்கிறீங்க, உங்க வீட்டுல நுழைவாங்க. யார்? அது எப்படி? அது இது ஒரு பொதுக்குள்ள பேசுற பேச்சா? இது மிரட்டல் இல்லையா? இது ஜெயலலிதா தான் அப்படி பேச முடியுமா? இப்ப புரியுதுங்களா? இங்க முதலமைச்சர் தான் சரியில்லை. நானே சொல்றேன், இதே இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்நேரம் நீ வீடு போய் சேர்ந்திருக்க முடியாது. இவங்களாம் ஒரு ஆளுங்க, இவங்களாம் ஒரு கட்சி. இது கட்சிக்கு ஒரு நிர்வாகிகள் பேச்ச பாருங்க. முழுக்க நான் சொல்றேன், மற்றவர்கள் பேச்சாவது ஓரளவுக்கு எடுத்துக்க முடியுமா? ஆதவ பேசுன அத்தனை பேச்சும் பாத்தீங்கன்னா ஒரு வன்ம பேச்சு. உன் தனிப்பட்ட பகை உனக்கு இருந்துன்னா நீ தனிப்பட்ட முறையில் நீ பைசல் பண்ணிக்க. திருமல்குமார் சொல்லும்போது பாத்தீங்களா, எங்களுக்காவது நாங்க அவங்களுக்கு எந்த காலத்திலயும் அவங்க எங்களுடைய கடைசி வரைக்கும் உதவி செய்வோம். ஆனா திரு விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இதுல இருந்து எப்படி வெளியே வருவார்? இந்த தருதலைகள், இந்த நிர்மல்குமார் எல்லாமே சொல்றேன், இந்த தற்குறிகள் நான் ஒண்ணுதான் கேட்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறேன். 41 பேர் என்ன கணக்கு? 50 பேர் இல்ல? எது 50 பேர்? ஏற்கனவே மாநாட்டில் என்ன விடுங்க, என்ன நீங்க ஏறக்குறைய அப்படியே அனில் குஞ்சு மாதிரி பேசுறீங்க. நீங்க என்ன விடுங்க? இளைஞர் புரட்சி, ஒரு அமைதி புரட்சி, ஒரு மௌன புரட்சி தொடங்கி விட்டதா ஒரு புரட்சி கிடையாது, ஒரு பொடலங்காவும் கிடையாது. இவங்க மூடி இருந்தாலே இன்னும் கொஞ்சம் பணம் விழாம இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லிட்டு, அதுதான் அஜித்தோட தவிர்க்க முடியாம பேசுறேன். அஜித் அடிச்ச செருப்படி பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நபர்களுக்கு தான், விஜய் போன்ற நபர்களுக்கு தான் அஜித் கொடுத்த செருப்படி. ஆதவர்ஜுனா கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு எப்படி இந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்களோ, எனக்கு டிஎன்ஏ தெரியும் அப்படிலாம் சொல்றீங்கல்ல, இதே வார்த்தை ஒரு நாள் இதே டிவிக்கேல இருக்கிற விஜய் அவர் காதால கேட்பார். என்னன்னு? எனக்கு இந்த டிவிக்கோட டிஎன்ஏ எனக்கு தெரியும். நீங்க செயல்லாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை தான் என்னால ஜீர்ணிக்க முடியும். என்னன்னு கேட்டா, எங்க தலைவருக்கு சூழ்ச்சியே தெரியாது. ஆமா, அதனாலதான் நன்றி. நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதான் நன்றி சொன்னாருன்ற. சினிமாவில் நீ நம்பர் 1 வர்றதுக்காக நீ பண்ண சூழ்ச்சி, நீ உங்க அப்பனம் பண்ண சூழ்ச்சி எவ்வளவு கதை இருக்கு தெரியுமா? பேசலாமா? எத்தனை பேருக்கு எத்தனை சூழ்ச்சி நடந்துருக்கு தெரியுமா? பேசலாமா? முதல் பாதிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, விக்டிம் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜித்குமார். பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுல ஜானுக்கு உடன்பாடே கிடையாது. முழுக்க நான் அவர் காங்கிரஸ் தான் இப்ப எதிர்பார்க்கிறாரு. அதுதான். ஆனா இந்த 2 பேருக்கு நிலைமை வேற. ஆதவர்ஜுனாவுக்கு பிஜேபியோட போகணும்னு ஆசை, புஷியானந்துக்கும் பிஜேபியோட போகணும்னு ஆசை. எப்படி பார்த்தாலும் 4 அணி தான். இந்த டிவிக்கே டிஎம்கேன்னு சொல்றீங்களா, வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றீங்களா, இதை நீங்க அழுத்தமா பதிவு பண்ண எங்க காலியாகும் கேட்டா ஏடிஎம்கே காலியாகும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது, சிறப்பு பொதுக்குழு. இந்த சிறப்பு பொதுக்குழுவில் 12 தீர்மானம், அதற்கு பிறகாக கரூர் சம்பவத்துக்கு தன்னிலை விளக்கம், அதே போல தன் தரப்பு நியாயத்தை எல்லாம் தாவேகாவினர் சொன்னாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு ஆதவர்ஜுனா விஜய்
உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு வைத்த கொட்டு, அந்த கொட்டையா ஒரு நல்லா சினிமா பாணியில எல்லாம் அந்த கொட்டு வச்சதை வந்து அவரே செஞ்சு காட்டினாரு. எப்படி பார்க்கறீங்க? இது சிறப்பு பொதுக்குழு தானே சொன்னீங்க? ஆமா, சிறப்பு பொதுக்குழு. இது சிறப்பு பொதுக்குழு இல்ல, சிறப்பு மாநாடுன்னு வேணா வச்சுக்கலாம். சரி, பாருங்க, எது வந்தாலும் விஜய் மாநாடு தான். அதான், ஏன்னா இது வந்து இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க எப்படி வேணா எடுத்துங்க. விஜய் வந்து நின்னாவே அது மாநாடுன்னு தெரிஞ்சு, அது எப்படி வேணா இருக்கட்டும், சரிங்களா? ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் என்ன நடந்ததுன்னு சொன்னபடியே அப்போ நீங்கள் இதை விட்ரா பண்ணிப்பீங்க. அந்த மாநாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வந்து ஒரு என்ன சொன்னாங்க வந்து கருத்தியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்து பரிமாற்றங்கள் நிறைய நடக்கும். அது பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க சொல்லுவாங்க. நிறைய வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்தியல் சார்ந்து இருக்கும். ஆனால் இவங்க எல்லாம் ஃபுல்லாக ஒப்பாரியாக இருந்துச்சு. இந்த ஏழை வீட்டில் ஒப்பாரி வைப்பாங்கல்ல, ஆமா நடந்திருக்கு. அது அப்படிதான், அதுதான் நடந்திருக்கு. அதுதான் அதான் அவங்க வீட்ல விழுந்த இலவு தான் சார். அதுதான் சிறப்பு பொதுக்குழு பேரு. எதுக்கு? ஆமா, ஒப்பாரி கூட்டம்னு வச்சிருப்பாங்க. நீங்க பண்ணதெல்லாம் ஒப்பாரி தானே சார். தமிழ்நாட்டு அரசியல்ல கல்யாண விழாவுக்கு போயிட்டு அரசியல் பேசின்னு உட்கார்ந்துப்பாங்க. ஆமா சார், அதெல்லாம் வேற, அதெல்லாம் வேற. வாழ்த்து சொல்றதோ நன்றி சொல்றதோ நீங்க ஒருத்தர் பரஸ்பரமா சந்திக்கிறது கூட அரசியல் இருக்கு. சரி, எனக்கு தெரியல. நீங்க இப்ப அவங்க 40 நாள் கழிச்சு வந்திருக்காங்க. சரிங்க, இப்ப அத தான் பேசுவாங்க. சரி, நான் கேக்குறேன், எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. பொதுக்குழுனா என்ன? பொதுக்குழுவுக்கு விஜயும் பிடிக்காது, நீங்க அவங்க எது நான் சொல்றேன், நீங்க அனில் குஞ்சு, நான் சொல்றேன், நீங்க அனில் குஞ்சு. இதெல்லாம் என்ன அப்படிதான் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அப்படிதான் எடுத்துப்பேன். நீங்க வந்து எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஒரு நியாயமான கருத்து தான் நான் சொல்றேன். நான் யாருக்கும் ரொம்ப தப்பு பண்றீங்க எல்லாருமே. நான் கேக்குறது திமுக ன்னு சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க. சீமான் சொல்லுங்க, அண்ணாமலை, இப்போ அடுத்து அனில். இல்ல, நீங்க டைவர்ட் பண்றீங்க. என்னென்ன கொண்டு போய் இல்ல, நீங்க மடைமாற்றம் செய்றீங்க. கேள்வியே கேட்க கூடாதா? நான் கேக்குறது ஒரு கேள்வி, உங்கள்ட்ட நான் கேக்குற கேள்வி. சார், உங்களுக்கு அடிப்படையிலேயே விஜய் பிடிக்காது சார். பிடிக்காது போடுறோம் சார், பிடிக்கல, விரோதி தான் வச்சுங்க. பொதுக்குழு நடந்திருக்கு பாருங்க, கரூர் சம்பவத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டார் சார். நான் கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான், பொதுக்குழுனா என்னன்னு கேக்குறேன். முதல்ல சொல்லுங்க. பொதுக்குழுனா அடுத்து என்ன செய்ய போறோம், கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், செயல்பாடுகள் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அடுத்த கட்ட செயல்பாடுகள், அதுதான் பொதுக்குழு விவாதிக்கணும். நீங்க கடந்த காலத்துல போனது வந்து பாத்தீங்கன்னா வந்து இழவு விழுந்தது, ஒப்பாரி வச்சது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், சரிங்களா? இது எப்போ நீங்க கேட்குற அப்படியே இந்த நிகழ்வுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்குழுல வந்து நீங்க வந்து ஒரு இரங்கல் தீர்மானம் பண்றதா இருந்தால் கூட ஒரு வாரத்துல பண்ணணும், இல்ல ஒரு 15 நாள்ல பண்ணணும். அந்த எல்லாம் முடிச்சிட்டு நீங்க உமிழ்ந்தீங்க. சார், நான் அப்படியே கூட நான் சொல்றேன் சார், இந்த பொதுக்குழு ஏன் சார் வந்து அந்த இறந்து போன அந்த 41 பேர் படத்தை வச்சுட்டு ஒரு மெழுகுவத்தி ஏத்துங்களேன். எப்படிங்களா? எதுவுமே குறையாவே கிடையாது சார். குறை கிடையாது, இது முறை. நான் சொல்ற முறையா செய்யணும்ன்றேன். இப்ப நான் கேட்கறது எது கேட்டா, இது எதுக்குன்னு கேக்குறேன். இந்த பொதுக்குழு எதுக்கு சார்? அடுத்த கட்ட செயல்பாடுகள். நீங்க ஏதாவது அடுத்த கட்ட செயல்பாடு ஏதாவது பேசுனாங்க? 12 தீர்மானம் சார், 12 தீர்மானம் வேற, செயல்பாடுகள் சார். அடுத்த கட்ட வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தான். அடுத்த கட்டம் திமுக வர்சஸ் டிவிகே. இது வந்து காலகாலமா இது ஏதாவது தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் என்ன அதுக்கான என்ன முன்னெடுப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. கட்சி கட்டமைப்பே சொல்லிட்டாரு, என்ன 6 மாசத்துல உங்களை எல்லாம் என்ன பண்றோம் பாருங்க. அதுதான் இதுதான் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா. இது அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை அதை சேர்த்துங்க, அதை சொல்ல மாட்டீங்களே. திமுகவோட டிஎன்ஏ, திமுகவின் டிஎன்ஏ என்னன்னு எனக்கு தெரியும்ன்றாரு. இது ஒரு பேச்சா சார்? ஆமா, அது அவருக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அமைதியா 10 வருஷமா உங்களுக்கு வேலை செஞ்சது நான் கேக்குறேன், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஒரே ஒரு செகண்ட் எனக்கு பேச விடுங்க. ஒண்ணே எனக்கு, நீங்க 10 ஆண்டு காலம் நான் வந்து வேலை செஞ்சேன், உழைச்சேன், இதெல்லாம் சொல்லலாம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு வந்து உங்க டிஎன்ஏ தெரியும் நீங்க சொல்றீங்களே, இது ஏதாவது மனசாட்சி உள்ளவங்க யாராவது ஏத்துக்க தெரியும்? அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியலும் தெரியும். அதை சொல்லக்கூடாது சார். உங்க முதுகு பின்னாடி வந்து ஒரு 10 பேர் வந்து கத்தியில குத்தியிருப்பான், அந்த தழும்பு இருக்கும். எனக்கு பின்னாடி வந்து ஒரு 10 பேர் வந்து குத்தியிருப்பான், புரியுங்களா? இதெல்லாம் துரோகிகள். இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா துரோகிகள் சொல்லக்கூடிய வார்த்தை. எனக்கு உங்க டிஎன்ஏ தெரியும். நான் சொன்னேன் சாப்பிட்டத சொல்லியா? இருங்க என்ன பேச விடுங்க. சீரியஸ் ஆயிடும். நான் என்ன பேச விடுங்க. நான் இது திமுக பேச வேண்டியது இப்போ நான் பேசுறதுனால என்ன கேட்டால் எனக்கு வந்து 200 ரூபா ஊப்பின்னு வந்து முத்திர கூட வந்து எனக்கு அதை பற்றி கவலை. நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீ எங்கள் சாப்பிட்டதை சொல்லியா? டேய் 10 வருஷம் நான் வந்து அங்கே இருந்தேன், உங்கள் டிஎன்ஏ தெரியும், நீ மிரட்டல, மிரட்டல் தான் இது. நான் கேட்குறேன் வந்து அந்த 10 வருஷம் அங்கே இருந்தும்போது கேட்டால் நீ எவ்வளோ ஆதாயத்தை நீ அடைஞ்சிருப்ப? எப்படி பேஸ்கெட் பால் அசோசியேஷனில் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொறுப்பில் போய் நீ உள்ளே உட்காந்த, இன்னைக்கு நீ தான் அங்கே நம்பர் 1, யாருமே கிடையாது. எப்படி ஒலிம்பிக்கில் போயிட்டு நீ தலைவரா? இதெல்லாமே திமுகவில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் நீ அனுபவிச்ச எனக்கு தெரிஞ்சது. இன்னும் எவ்வளவு நீ அனுபவிச்சிருப்ப? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இல்ல சார், நீ அடுத்த காட்டு இருங்க, என்ன பேச விடுங்க சார், என்ன பேச விடுங்க. எனக்கு தெரியும் சார், அப்படி கிடையாது சார். நீங்க சொன்ன வார்த்தை என்ன? டிஎன்ஏ தெரியும்னா என்ன அர்த்தம்? அதுதான் சார், நீங்க முன்னாடி விட்டு பின்னாடி என்ன வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும்ன்றாரு அவரு.
எப்படி நீ எதை வேணா எடுத்துங்க, அவங்க மொத்தம் உங்களுக்கு பலவீனம் தெரியும்ன்றீங்க, இல்ல உங்க பவர் தெரியும்னு சொல்றீங்க, அதானே? ஆமா, 10 ஆண்டு காலம் உங்களோட பயணிச்சிருக்கிறேன். இல்ல உங்க பலவீனம் பவரை விட DNA பண்ணுவீங்கன்னு தெரியும்ன்றாரு அவர். சூழ்ச்சி நீயே சொல்ற, உங்க சூழ்ச்சி எனக்கு தெரியாதுன்ற. உங்க சூழ்ச்சி எனக்கு நான் வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்க தலைவரை வந்து அவரால கணிக்க முடியல. ஏன் நீ பக்கத்துல இருந்து கணிக்க வேண்டியதானே? நீ 10 ஆண்டு காலம் அவங்க கூட தான் இருந்த. சூழ்ச்சி பண்றவங்க கூட தான் சார் 10 ஆண்டு காலம் நீ பயணம் பண்ணிருக்கிற. நான் கேட்கறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? யாரை நீ சூழ்ச்சியாளர் சொல்றியோ அந்த சூழ்ச்சிக்காரன் கூட தானே 10 ஆண்டு காலம் நீ பயணிச்சிருக்கிற. நீ பதவி சுகத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கிற. கடைசியா நீ கேட்டது எம்பி, அது உனக்கு கிடைக்கல. இப்போ நீ என்ன செய்ய கேட்டா துரோகியா மாறிட்ட. நாளைக்கு ஏன் நீ டிவி கேட்க மாற மாட்டேன்? இந்த ஜான் கிட்ட கேட்கறது கேள்வி உங்களுக்கு கிடையாது. கேள்வி ஜான் கிட்ட கேள்வி. இந்த வார்த்தையை ஒரு எம்பி பதவி உனக்கு கொடுக்கல, எதுக்காக உன்னை தூக்கி வெளியே போட்டாங்க? ஒரு எம்பி பதவி கேட்டால் கொடுக்கல, தூக்கி போட்டாங்க. நேராக வந்து விசிகேக்கு வந்த, அங்கேயும் உனக்கு கிடைக்கல, தூக்கி வெளியே போட்டாங்க. வெளியே போடுற மாதிரி சூழ்நிலை வந்து நீ அங்கேருந்து நேராக இங்கே வந்துட்ட. நாளைக்கு இதே வந்து டிவிக்கேல வந்து உனக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயால செய்ய முடியலப்பா, இந்த வார்த்தை வருமா வராதா? இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் துரோக வார்த்தைகள் சார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு இருங்க சார், இருங்க சார், இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள். உணர்ச்சி வசப்படும் போது தான் ஒரு மனிதனுடைய வந்து உண்மையான அந்த அவருடைய நிலைத்தன்மையை மீறி தான் பேசுறாரு. ஒருமையில கூட சிலது பேசுறாரு. அதுதான் சொல்றேன் சார். ஆனா அவர் அவ்வளவு பாடாப்படுத்தி உணர்ச்சி வசப்பட்டவன் எங்கேயுமே ஜெயிக்க மாட்டான். பாடாப்படுத்தி இருக்காங்களா? பாடாப்படுத்ததான் கிடையாது. நீ உணர்ச்சி வசப்பட்டா நீ எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில யாரெல்லாம் உணர்ச்சி வசப்படுறாங்களோ அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, பொது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஆதங்கப்படவோ ஆதங்கப்படுது சார். பாதிக்கப்பட்டிருக்கான்றாங்க. என்ன பாதிப்புன்னு கேக்குறது சொல்லுங்க. திமுக என்ன சூழ்ச்சி வேலை பண்ணிருக்காங்க? திமுக உங்களுக்கு என்ன பண்ணுச்சு அது முதல்ல சொல்லுங்க. கரூர்ல கேட்டது 4 இடம் 10 ஆண்டு காலம் உழைச்சீங்க. எனக்கு அது கிடையாது. நீங்க விளக்கமா பேசுங்க. கொஞ்சம் பேசு. இல்ல எனக்கு அது முதல்ல இத முடிச்சிட்டு மதியாளனுக்கும் பார்த்திபனுக்கும் தெரியும். நான் கேக்க அப்படியே சார். சார் அதெல்லாம் விடுங்க சார். இன்னைக்கு வந்தவனுங்களா என்ன மதியானோ வந்து பார்த்தா ஒரு வந்து அண்ணாதுரமே பேசிட்டு இருக்க மதிவானம் பார்த்திமான்னு சொல்ல. நான் கேட்கறது இல்ல. திமுகல இருந்தல்ல நீ 10 ஆண்டு காலம் உழைச்சன்ற, உன்னை தூக்கி வெளியே போட்டாங்கல்ல, எதுக்கு வெளியே தூக்கி போட்டாங்க சொல்ல பார்க்கலாம். அது தனி பிரச்சனை. இருங்க. அப்ப நீ வந்து அங்க டிஎன்ஏ தெரிந்த மிரட்டற தெரியுமா? அவர் மிரட்டல சார். மிரட்டறதா அது. இவங்கள திமுக மிரட்ட சார். நேரடியா மிரட்டல் 2-3 மிரட்டல் அவன் பேசணும். நீங்க கவனிச்சீங்கன்னா நான் அப்படிதான் பேசுவேன். அவன பெரிய லாடு. நீங்க வேற ஒண்ணு. ஒரே சார் அப்படிதான் நான் பேசுவேன். சார் நிலைத்தன்மை கிடையாது சார். அப்படிதான் சார் பேசுவான். அவன் யாரு எப்படி பேசணும் அப்படிதான் சார். எதிரி என்ன ஆயுதம் இருக்கோ அந்த ஆயுதம் நம்மளும் எடுக்க முடியும். அது திமுக பேசி போட்டு நீங்க தான் பேசுறீங்க. நான் பேசுவேன். எனக்கு நியாயம் தான். நான் பேசுவேன். என்ன இருக்கு? ஏன் திமுக தான் பேசணுமா? திமுக தான் பேசணுமா? நான் சார் இங்க எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்குமே ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு. எனக்கு கூட ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை முரண்பாட்டு வந்து கேட்டா நீங்க வந்து தகுந்த வார்த்தையை பேசினா நம்ம தகுந்த வார்த்தையை பேசலாம். நீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி பொறுப்பு வச்சு நீ போடா வாடா அடா உடான்னு நீ பேசுவியா? நீ உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நான் கேட்குறேன். கிழிச்சுடுங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ரோட்டில் போகிற பாம்பு தூக்கி வீட்டுக்குள்ளே விட்ட கதையாக நீ சொல்கிறேன்னு கேட்டால் அப்படியே கல்லூரி மாணவர்லாம் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. யார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க? யார் வீட்டு சொன்னாரு சொல்லுங்க. விஜய் வீட்டு ஏன் மறைக்கிறீங்க? உங்க வீட்டுல வந்து நுழைவாங்க. யார்? அது எப்படி? அது இது ஒரு பொதுக்குள்ள பேசுற பேச்சா இது? இது மிரட்டல் இல்லையா இது? ஜெயலலிதா தான் அப்படி பேச முடியுமா? இப்ப புரியுதுங்களா? இங்க முதலமைச்சர் தான் சரியில்லை. நானே சொல்றேன். இதே இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்நேரம் நீ வீடு போய் சேர்ந்திருக்க முடியாது. ஒரு பொதுக்குழு நீ என்ன பேசுவ? நீ வீட்டுக்குள்ள வந்து இளைஞர்கள் வந்து பூந்துருவாங்களா? பேச்சா இது? ஒரு பெருந்தன்மையான பேச்சா இது? இப்ப தெரியுதுங்களா? அவனுக்கு பகையை சேர்த்து மூட்டையாக்கி விஜய் மடியில் வைக்கிறீங்க. எது இருக்கிற பகையெல்லாம் சேர்த்து மொத்தமா மூட்டையை தூக்கி அங்கே வைக்கிறீங்கன்னா விஜய் மடியில் வைக்கிறீங்க. என்ன பேசணும்னு இப்பதான் புரியுதா உங்களுக்கு? ஒன்று எழுதி வச்சு படிச்சிருங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நீங்க என்ன பேசுறீங்க, ஏது பேசுறீங்கன்னு தெரியணும். முழுக்க முழுக்க நீங்க வந்து காவல்துறை முன்ஜாமீன் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது சொல்லியிருந்தீங்களா? அபிடவிட்ல அந்த நிலைப்பாடு அப்படியே இருக்கணும். இப்ப நீங்க கேக்குறீங்க முரசொலி. இருங்க, முதலமைச்சர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, முரசொலி பேப்பர்ல இப்படி இருக்கு, இது அரசியல் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? என்ன நீங்க பண்ணது அரசியல் தானே? நீங்க அன்னையிலிருந்தே என்ன சொன்னீங்கன்னா காவல்துறை சதி, அந்த சதி, இந்த சதி சொல்லிட்டு முன்ஜாமீன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது சொல்லியிருந்தீங்களா அந்த கண்டென்ட்ல? காலம் காத்திருக்காங்க, காத்திருந்து இப்ப எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க சார். இந்த 16 நாள் 40வது நாள் இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி எல்லாம் கசப்பெல்லாம் கலந்த பிறகு, கசப்புனா என்ன, எல்லாம் கறி மீன்லாம் ஆக்கி தின்ட்டு அதுக்கப்புறம் சாவகாசமாக வந்து இரங்கல் தெரிவிக்கணும். அப்புறம் எதாவது வாயில் ஏதாவது வந்துடும். எனக்கு நிறைய பேசிடுவோம் அப்புறம். சார் இவங்களாம் ஒரு ஆளுங்க, இவங்களாம் ஒரு கட்சி, இது வந்து கட்சிக்கு ஒரு நிர்வாகிகள் பேச்சை பாருங்க. முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன், மற்றவர்கள் பேச்சாவது ஓரளவுக்கு எடுத்துக்க முடியுமா? அது
ஆதவ் பேசுன அத்தனை பேச்சும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வன்ம பேச்சு. உன் தனிப்பட்ட பகை உனக்கு இருந்ததுன்னா நீ தனிப்பட்ட முறையில் நீ பைசல் பண்ணிக்க. இல்ல விஜய் கிட்ட சார் விஜயோட கலந்து பேசிதான் முழுக்க நான் சொல்றேன் வெறுப்பு அரசியல் இருங்க. திமுக மீதான வெறுப்பு, திமுக அரசு மீதான வெறுப்பு அரசியல் உச்சம் தான் பேசணும் இந்த பேச்சு எல்லாமே. இல்ல அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டதாக என்ன சார் பாதிக்கப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா அழுதுன்னு புலம்பிட்டு இருக்கிறான். நீங்க வந்து இன்னைக்கு குடும்பத்தையும் பார்த்து என்ன பாத்தீங்க 9 மணி நேரம் ஒரு மனுஷன் அழுதான் நீங்க நம்ப முடியுமா? நீங்க அம்மா சத்தால 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அழுவோம். நிர்மல்குமார் சொல்லும்போது பாத்தீங்களா, எங்களுக்காவது நாங்க வந்து அவங்களுக்கு எந்த காலத்திலயும் அந்த அவங்க எங்களுடைய கடைசி வரைக்கும் உதவி செய்வோம். ஆனா திரு விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இதுல இருந்து எப்படி வெளியே வருவார்? இந்த தருதலைகள், இந்த நிர்மல்குமார் எல்லாமே சொல்றேன். இந்த தற்குறிகள் நான் ஒண்ணுதான் கேட்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறேன். 41 பேர் என்ன கணக்கு? 50 பேர் இல்ல? எது 50 பேர்? ஏற்கனவே வந்து மாநாடு 6 பேர். என்ன விடுங்க என்ன நீங்க யாரக்குறைய அப்படியே அனில் குஞ்சு மாதிரி பேசுறீங்க. நீங்க என்ன விடுங்க என்ன மாதேஷ் என்ன விடுங்க? 6 பேர் உயிர் இல்லையா? 6 பேர் உயிர் இல்லையான்னு கேட்கிறேன். உன்னை நம்பிதானே வந்தான். ரோடு ஆக்சிடென்ட் சத்தம் இல்ல, மாநாட்டே சத்தம் இல்ல, விக்கிரவாண்டியில சத்தம், மதுரையில் 3 பேர் சத்தம். அவன் எப்படி சத்தான்? என்ன பேசுறீங்க? விடுங்கன்றீங்க. 6 பேர்லாம் உயிர் கிடையாதா? 9 பேர் உயிர் கிடையாதா? 50 பேர் நீங்க கணக்கு சொல்லுங்கன்ற இன்னும் அடிப்பட்டவெல்லாம் இருக்கிறேன். தப்பு மாதேஷ். நீங்க அது மாதிரி பேசக்கூடாது. நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, முதல்ல அதை விட்ரா பண்ணுங்க. முதல்ல அது விடுங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க விடுங்கன்னு சொல்லக்கூடாது. இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க என்ன அதை விடுங்கன்றீங்கன்னா அவனுக்கு சொல்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க. இல்ல அவங்க அப்படியெல்லாம் தாண்டூர்த்தனமா விடல அவங்க. சார் நான் கேட்கறேன், நீ இப்போ 41 பேர் தான் பேசிருக்கீங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் நீங்க போலீஸ் மேல இவ்வளவு குறை சொல்றீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு போலீஸ்கார் வந்து செத்தாரு, உங்க பாதுகாப்பு தான் வந்து செத்தாரு விக்கிரவாண்டியில. ஒரு இரங்கல். நான் கேட்கிறேன், உனக்கு அந்த இந்த போலீஸை குறை சொல்ற அத்தனை பேர் நான் போலீஸ் சப்போர்ட் பண்ணுற நோக்கம் எனக்கு கிடையாது. இருக்கிற உண்மையை பேச யாரோ ஒருத்தர் பேசணும். போலீஸ் தரப்புல யாரும் பேச முடியாது. நான் கேட்கறேன், ஒரே ஒரு பணம் விழுந்தது, போலீஸ்கார பணம் விழுந்தது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது இரங்கல் தெரிவிச்சிங்களா? நீங்க ஒரு அறிக்கையில ஒரு கௌரவம் பண்ணீங்களா? நீங்க அந்த குடும்பத்துக்கு போய் ஏதாவது நீங்க நல விசாரிச்சிங்களா இது வரைக்கும்? அப்ப அதெல்லாம் பண்ணல. அப்புறம் போலீஸ்கார பாதுகாப்பு மட்டும் நொட்டுறீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணியாச்சு. நீங்க உங்ககிட்ட பிளான் இல்லை. இப்ப நான் கேட்கிற ஒண்ணு, எங்கேயாவது இந்த இடத்துல இந்த நிகழ்வு, நான் இந்த பொதுக்குழு எங்கேயாவது மாதேஷ் ஒரே ஒரு இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு அண்டர்டேக்கிங் பண்ணிக்கிற அந்த மனோபாவம் இருக்கா? இந்த ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, அது அந்த காலமும் அந்த குடும்பத்தை நாங்க பாத்துக்குதான். அது அண்டர்டேக்கிங் கிடையாதுங்க. காலையில எத்தனை மணிக்கு கிளம்புனா எத்தனை மணிக்கு கிளம்புனா அது வரைக்கும் பேசுங்க. நான் அப்படிதான் பேசுவேன். காலையில நீங்க கிளம்புறது, நீங்க என்னமோ பெர்ஃபெக்ட்டா எல்லாமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி பேசுறீங்க. நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்களா கரெக்டா? போலீஸை நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்கல்ல சார். நீங்க வந்து இப்ப நீங்க ஐஏஎஸ் அவங்க நேர்மையான அதிகாரி, உங்களுக்கு நல்லா தெரியும், ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவங்க அமுதா ஐஏஎஸ் அவங்க தான் வந்து பேசணும். அதையும் தான் நீங்க குறை சொல்றீங்க. அந்த அம்மா தான் நீங்க குறை சொல்றீங்க. அவங்க பேசின அந்த பேச்சுக்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்டா வந்து, அப்ப நான் ஒண்ணே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரிப்பா, நீங்க வந்து எப்படி அந்த அவங்க வகுத்து கொடுத்த அந்த ரூல்ஸை வந்து நீங்க எப்படி ஃபாலோ பண்ணீங்க? அது கொஞ்சம் சொல்லுங்களப்பா. நீங்க சொல்றீங்களா சிபிஐ விசாரணை பண்ண போது ஏதோ போலீஸ் அதிகாரி பேர்லாம் சொல்லி அன்னைக்கு தெரியும், அப்போ வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். அது சார் இதெல்லாம் வந்து அதான் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க சார். அங்கு விபத்தான அங்க வந்து எல்லாரையும் மருத்துவமனையில் கூட்டு போய் அரசு மருத்துவமனை கொண்டு போய் வச்சுங்க. ஏன் ஒரு தனியார் மருத்துவமனையில் கூட வைக்கல? அதே போல அன்று இரவு தாவேகா கொடி போட்டவர்களோ அந்த துண்டு போட்ட யாரையும் கண்டமேனிக்கு தடி தாக்கப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க, நல்லா பாருங்க. இதுக்கான எவிடன்ஸ்லாம் அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னு இவங்களுக்கே தெரியாது. இவங்களே அந்த ஸ்பாட்ல, இவங்க யார் சொன்னது இல்ல 48 மணி நேரம் நாங்க கரூருக்கு பக்கத்துல நின்னுகிட்டு சார் நில குடிஞ்சு போயிட்டா எங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க சார். நீங்க ஒரு கதை சொல்வீங்க, இதெல்லாம் யார் சாட்சி? இதெல்லாம் என்ன சார்? பாதிக்கப்பட்டவர் தான் சார் சாட்சி. சார் இப்ப நான் கூட சொல்றேன் சார், ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கூட சில பேர் ஆதாரம் கேட்கறாங்க. ஜனநாயகன் படம் ஷூட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டத்தை கூட்டினாங்க, அந்த வாகனத்தை மையத்தில் வந்து நகர்த்தினாங்க, அதனால ஏற்பட்ட தள்ளுமுள் தான் ஆச்சு. இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாம் செவி வழி செய்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி வர செய்தி தான் எல்லாத்துக்கும் இங்கே ஆதாரம் முடியும். இப்போ இவங்க கேட்குறது வந்து லட்டி சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா, அங்கே உள்ள சூழல் எப்படின்னு யாருக்கு இது தெரியும்? ஒரு பாதுகாப்பு கருதி கூட வந்து ஆம்புலன்ஸ் வழிவிடாம தகராறுலாம் நடந்தது. அது இஷ்யூ ஆன பிறகாக சார் சார் நான் கேட்குறேன். அப்படின்னாலும் வந்து பார்த்தா ஒருத்தர் அடி வாங்கின ஒரே ஒருத்தரை பேச சொல்லுங்க சார். இவன் பேசுறது விடுங்க சார். ஒருத்தரை சொல்லு. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 100 பேரை வந்து லட்டி சார்ஜ் பண்ணிருப்பாங்களா? ஒரே ஒருத்தரை சொல்லுங்க. என்ன வந்து போலீஸ் வந்து லட்டி சார்ஜ் பண்ணாங்க,
யாராவது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து லட்டி சார்ஜ் பண்ணாங்க சொன்னாங்க. அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் கூட நடந்த நிகழ்வை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனை பண்றாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடந்ததுன்ட்டு யாராவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு குரூப்ல அடிச்சிருந்தாங்கன்னா உங்க தொண்டர்கள். இப்போ நான் இவ்வளோ கேட்குறேன் சார், இவ்வளோ பேசுறீங்கல்ல சார், நீங்க இந்த 41 பேர்ல ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறுப்பினர் சொல்லுங்கன்ற நான் நிர்வாகி விட்டுருங்க சார். 41 பேர்ல ஒரே ஒரு உறுப்பினர் இவர் எங்க கட்சியோட உறுப்பினர் கட்சிக்காரங்க தான் அவங்க சார். உறுப்பினர் காட்ட சொல்லுங்க சார், எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. இல்ல அவங்க கட்சிக்காரங்க தான் சார். நீங்க வந்து ஆதாரமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நான் சொல்றதுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. 41 பேர்ல யாரெல்லாம் வந்து உங்க கட்சியில உறுப்பினர்? ஒரு அம்மா பேசுறாங்களே என் பிள்ளை போயிடுச்சு பரவாயில்ல, ஆனா விஜய் வந்து உறுப்பினர் அவனுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கல, நீங்க எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து எவிடன்ஸோட தான் பண்ணீங்க. நீங்க ஆதாரோட வந்து பாத்தீங்கன்னா வந்து போட்டு அப்படிதான் நீங்க வந்து சும்மா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் கிடையாது. ஒரு ஃபேமிலியா விஜய் கூப்பிட்டு வந்தாங்கல்ல. நான் கேட்கறதுல பொதுமக்களா கட்சியோட உறுப்பினரா அது சொல்லுங்க. கட்சி உறுப்பினரும் இருக்காங்க. உறுப்பினர் இருந்தா நீங்க நம்ம அதுக்கான ஆதாரத்தை போடுங்க சார். நீங்க அப்பனா இந்நேரம் இப்ப அவங்க படத்தை வச்சு நீங்க சூட கொளுத்திருக்கணும்ல. அப்படி வர அப்ப உறுப்பினர்னா அந்த படத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த இரங்கல் தெரிவிச்சோம்னா சிறப்பு இரங்கல் மௌன அஞ்சலி செலுத்திட்டாங்க சார். இது 19 பண்றது சார், எல்லாரும் பண்றதுதான். நாங்க ஸ்கூல்ல எல்லாம் பண்ணிடுவோம் அந்த காலத்துல இருந்து. இப்போ வந்து ஒரு இளைஞர் புரட்சி, ஒரு அமைதி புரட்சி, ஒரு மௌன புரட்சி தொடங்கி விட்டதா அவர் சொல்றாரு. ஒரு புரட்சிங்கிறது ஒரு பொடலங்காவும் கிடையாது. இவங்க மூடி இருந்தாலே இன்னும் கொஞ்சம் பணம் விழாம இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லிட்டு அதுதான் அஜித்தோட தவிர்க்க முடியாம பேசுறேன். அஜித் அடிச்ச செருப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நபர்களுக்கு தான், விஜய் போன்ற நபர்களுக்கு தான் அஜித் கொடுத்த செருப்படி. இது எந்த செருப்படி எல்லாருக்கும் குற்றவாளி இல்லன்னு அவர் சொல்றாரு. அவர் மட்டுமே இல்லைன்னா அவரும் மற்றவர்களும் சொல்றாரு. அவர் மட்டுமே இல்லைன்னா தான் சொல்றாரு. அதுதான் சார் சொல்றேன், எல்லாரையும் சொல்றாரு, ஊடகங்கள் கூட சொல்றாரு. இப்ப உங்களை மாதிரி ஊடகங்கள் பின்ன சொல்லி தானே ஆகணும். சப்போர்ட் பண்றீங்கல்ல, வக்காலத்து வாங்குறீங்கல்ல. ஆமா, பின்ன நீங்க யாரக்குறைய பாதி நீங்க கண்மூடித்தனமா விஜய் நீங்க விமர்சனம் கண்மூடித்தனமா இல்ல. ஒரு அளந்தாவது பேசணும். வெரி சாரி, ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க வந்து ரொம்ப சீனியர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம். இவனுக்கு பொதுக்குள்ள வந்து ஒரு நிர்வாகி மாதிரியா பேசுறான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியலையா அது? நம்ம இப்படி பேசணும் என்ன அவருக்கு திமுக ஆதரவா பேசுற மாதிரி ஆயிரும். நான் ஒரு லிமிட்ல பேசணும் பாக்குறேன். உணர்ச்சி வயப்படுறதா இடம் கிடையாது சார். அதெல்லாம் வீட்டுல வச்சுக்கணும். நன்றி இருக்கா உங்களுக்கு? யாருக்கு நன்றி? அன்னைக்கு 2021 கருப்பு சிவப்பு சைக்கிளோடு உங்களுக்கு ஒரு மறைமுகமா ஒரு சார் இத விஜயா சொல்ல சார். இவன் யார் சார் சொல்றதுக்கு? விஜய் சொன்னாரா? விஜய் சொன்னாரா? நான் இந்த விஜய் ஆதவ அர்ஜுனா கிட்ட சொல்லியிருக்காரு என்னைக்கோ, அதான் சொல்றாரு. நான் கேக்குறேன், விஜய் சொன்னாரு. ஆதவ அர்ஜுனா சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப ஆதவ அர்ஜுனா பொது மேடையில போட்டு உடைச்சார்ல. மேல மேடையில பேசலாம். விஜய் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. வேண்டாங்க சார் திருப்பி நான் கேக்குறேன், விஜய் வந்து அக்செப்ட் பண்ணாரா? இது நல்லா இருக்கு. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா சைக்கிள்ல போகும்போது கருப்பு சிவப்புல போனாரு. அவர் வந்து பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுருந்தாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் ஒரு தலைவர் விவாதமாச்சு 2021 காலகட்டங்களில். சார் விவாதம் ஆகட்டும் சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொல்லிருந்தோம் சார். வந்து விஜய் திமுக வாக்களிக்கும் அன்னைக்கு சொல்லிருந்தோம். அப்ப நான் கேட்கறேன், உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு? ஏன் அண்ணா திமுக ஆதரிச்சு நீங்க பேசலையா இது வரைக்கும்? ஏன் அனில் சொன்னது யார்? இந்த அனில் பட்ட பேர் எப்படி வந்துச்சு? அண்ணா திமுக ஆதரிச்சிங்கல்ல, சரி, திமுக ஆதரிச்சிங்கல்ல. இப்ப திமுக எதிர்க்கிறது நோக்கம் என்ன? இல்ல நீங்க உட்பட உங்களுக்கு கேட்டிருக்காரு பாருங்க. ஓடி போயிட்டோம்னு சொன்னீங்களா எல்லாரும்? இதே வார்த்தையை சொல்றாரு, எல்லாரும் ஓடி போயிட்டேன்னு. கலைஞர் அவர்கள் கைது செய்யும் போது நீங்க ஓடி போலையா? அவங்க பையனே ஓடி போலையான்றாரு அவரு. உங்களுக்கு தெரியும்ல, நீங்களும் நோட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. சரிங்களா? அந்த ஏஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கலைஞர் கைது செய்யும் போது முதல்ல அந்த கைது நடவடிக்கையே வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஷன் நடந்துச்சு. முதல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞரை தான் கைது பண்ணுற நோக்கம். ஆனால் என்ன கேட்டால் கலைஞர் அலர்ட் ஆகிடுவார்ன்றதுக்காக என்ன கேட்டேன்னா ஸ்டாலினை வந்து கைது செய்ய போகிறோன்ற மாதிரி வந்து ஒரு கசியை விட்டாங்க தகவலை. ஸ்டாலினை கைது பண்ண கேட்டால் ஸ்டாலின் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் பெங்களூர்லேயே எங்கேயோ போயிட்டு அவர் வந்து அங்கே இருக்கிறார். அப்போ என்ன எனக்கு அந்த டேக் டைவர்ஷன் கேட்டால் வந்து கலைஞர் பக்கம் திருப்புறாங்க. உண்மையே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை தான் கைது பண்ணணும்னு பிளானு. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலினை கைது பண்ணுற மாதிரியான ஒரு தகவலை கசியை விட்டு அதுக்கு பிறகு நான் சொன்னேன்னு கேட்டால் அவர் வந்து பெங்களூர் பண்ண உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த சூழ்நிலை இவன் சொல்கிறான் இல்லையா, இவனுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஆர் பாலு அந்த கேட்டு வாசலில் நின்று, கேட்டு பூட்டப்பட்ட கேட்டு, நான் வந்து மத்திய அமைச்சர் இடிங்கன்றார். அப்போ முரசொலி மாறன் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வராங்க. அங்கே நெஞ்ச நிமித்தி யாரும் ஓடிலாம் போகல, இவங்கள மாதிரி ஓடிலாம் போகல. அங்க இதெல்லாம் யாருக்கு நமக்கு தெரியாதுன்னு பேசுறது இதெல்லாம். இப்போ 2K கிட்ஸ்காக தெரியுமா இந்த தகவல்? இருங்க ஓடி போனாரு. எப்படி அவங்க மகனே ஓடி போனாரு அப்படி திருப்பி நான் சொல்றேன்ல சார்.
ஒரு செய்தி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து தற்காப்பு நடக்கிறத ஒரு ஆன்டிசிபேஷன் பெயில் போட்டு தற்காத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஒளியது கிடையாது. நான் இப்போ கூட நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இவங்களுமே நீங்க பாருங்க, நீங்க எங்க இருக்கிறதுன்னு தெரியாம போயிட்டு நீங்க வந்து ஏபி போட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கிறதே தெரியாம இருந்தீங்க நீங்க. ஆனால் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியும். அவர் இன்னும் சொல்ல போனா அந்த பேட்டி மறுநாள் பேட்டியே கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் எடுத்து பாருங்க நீங்க. ஸ்டாலின் மறுநாள் பேட்டி கொடுக்குறாரு, கைது பண்ண பிறகு மறுநாள் பேட்டி கொடுக்குறத பாருங்க நீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நின்று, நான் தான் சொல்றேன் சார், நின்று அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வாகனத்தை விட்டு இடிங்கன்னு சொல்றாரு, கேட்டை இடிச்சு தள்ளுங்கன்றாரு. சொன்னது யாரு? டிஆர் பாலு. அங்க பாத்தீங்களா இல்லையா? முரசொலி மாறனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குண்டு கட்டா தூக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கழுத்துல அவருக்கு அந்த எக்யூப்மெண்ட் கூட வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் குண்டு கட்டா தூக்குறாங்க. யார் ஓடி போய் ஒளிஞ்சது நான் கேட்குறேன்? இங்க விஜய் தவிர எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சானுங்க. இதான் உண்மை. விஜய் இருந்தார். விஜய் ஒளியிலன்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணாரு? ஜான் என்ன பண்ணாருன்னா, யாருக்காவது தெரியுமா அது? அவர் ஓடி ஒளியில அப்படின்றத வந்து தகவல் பரும்போது அதுக்கு என்ன பண்ணாருன்னா, திட்டமிட்டே வந்து மீடியாக்கள் கிட்ட கசியை விட்டு பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் போறதுக்கு சும்மா போயிட்டு வந்தார். அங்க போய் ஒண்ணு கிழிக்கல. இங்க இருந்து அங்க ஒரு விசாரணைக்கு வந்தது, அங்க வேண்டாம் இங்க வந்துருங்கன்னு இருப்பாங்க. அங்க ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாது. சும்மா அது மக்கள் மத்தியில ஓடிட்டாங்கன்னு சொல்லி வந்து ஒரு பேர் வந்துருக்காங்க. ஜான் ஏற்பாடு பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீடியாக்கள்லாம் வர வச்சு. அப்புறம் ஏன் கேட்கறேன், அந்த மீடியாக்கள்லாம் ஏன் வந்து மகாபலிபுரத்துக்கு வரவே இல்லை? சரி, மகாபலிபுரம் போனார்ல, அந்த மீடியாக்கள்லாம் வரணும்ல. இல்ல அன்னைக்கு ஒரு பாதி போனாங்க, ஒரு அங்க இருந்தாங்க. சரி, கூடவே கிளம்பல. பனையூர்ல இருந்து கிளம்பும்போது கூடவே வாகனத்துக்கு கூட போகவே இல்லை. அது திட்டமிட்டு என்னன்னா ஓடி ஒளியிலன்னு தெரியட்டோன்றதுக்காக அந்த ஹீரோ அந்த கல்ட்டு கீழே வந்து உடைய போதுன்னு சொல்லிட்டு ஜான் பண்ண ஏற்பாடு. சரி, திமுக செய்வது ரவுடி அரசியல் அப்படின்றாரு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் பேசாம இருக்காங்க. பல பெண்களுக்கு அங்க அவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை செட் பண்ணி அனுப்பிச்சா சொல்லிக்கலாம். நீங்க யார் பண்ணுது? அது பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பச்சையா பேசக்கூடாதுன்னு நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பல பெண்களுக்கு பல விதமான சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க சார். அந்த கூட்டத்தில், கரூர் கூட்டத்திலேயே அவங்களாம் பேசல. யாரும் பேசாத. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ரவுடி அரசியல், அது அரசியல். நீங்க ரொம்ப அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாம் துரைமுருகன் பேசுறாரு. முடிஞ்சா கை வைங்கடா பார்க்கலாம் அப்படின்ற சார். அதெல்லாம் இதுதான் சார் ரவுடி பேச்சு. இதுதான் ரவுடி பேச்சு. நீங்க அவ்வளவு பேசுறவங்கன்னா இவன் வந்து நீங்க நேபாள் ஓடி போயிட்டான். இவன் இந்த டெல்லியில போயிட்டு கேஸை கொடுத்துட்டு நேபாளில் போய் பதிங்கன்னா இவ்வளவு இந்த ஆதவர்ஜுனா நான் கேட்கறேன். இல்ல அவரு பாஸ்கெட் பால் சார் அதெல்லாம் கிடையாது சார். நீங்க வந்து அப்படி இருந்தது. அந்த ப்ரோக்ராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போட்டோ காட்ட சொல்லுங்க. ப்ரோக்ராம் நடந்தது, அதில் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார் இல்லையா? அது ஒரு போட்டோ ஒன்று போட சொல்லுங்க. டெல்லியில் போய் கேஸை கொடுத்து போய் நேபாளில் போய் ஒழிஞ்சிட்டாங்க. ஏன் அப்படி பார்க்கும்போது வந்தாங்க. ஏன் இன்னைக்கு வந்து நேர்களை கேட்குறாங்கல்ல, பேச வேண்டியது தானே? காதில் போன வச்சு போயிட்டு வாய்மையை வெல்லுமோ ஏதோ சொன்னார் சார். ஏன் சார் உண்மை வெல்லும்னு சொன்னார் சார். நீங்கள் சொல்லுங்க சார். நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வழக்குகள் விஷயமா வந்திருக்கிறேன். நான் பேசுங்க என்ன அப்படியே காதில் போன் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன்ல. அப்புறம் சார் இன்னொன்று கூட நான் சொல்கிறேங்க. ஆதவ் அர்ஜுனா கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னைக்கு எப்படி வந்து இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்களோ, எனக்கு டிஎன்ஏ தெரியும் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, இதே வார்த்தை ஒரு நாள் இதே டிவிக்கில் இருக்கிற விஜய் வந்து அவர் காதால கேட்பார். என்னன்னு? எனக்கு இந்த டிவிக்கோட டிஎன்ஏ எனக்கு தெரியும். அவர் உண்மையா இருக்காரு சார். உண்மையெல்லாம் கிடையாது சார். எங்கேயுமே உண்மையா இருந்த சார். ஆதவ் அர்ஜுனா கிடையாது, அமாவாசை அர்ஜுனா. ஏற்கனவே அவர் எங்கேயுமே விசுவாசமா இருந்தது கிடையாது. 26% இருக்கு டிவிக்கு. இதுதான் பெரிய இருக்கிறதுலயே என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த புள்ளி விவரம் எந்த பத்திரிகை எடுத்து கொடுத்தாங்க? 26% என்ன கணக்கு? நாங்க காதுல வளையமா போட்டுக்கிறோம். யார் எடுத்த சர்வே? அவங்களே ஒரு 4 சர்வே எடுத்ததாக தகவல் சார். என்ன மாதேஷ், நீங்க இவ்வளவு வந்து அனுபவத்தை வச்சுட்டு நீங்க எப்படி எடுக்க முடியும்? 4 சர்வே எடுத்திருக்காங்களா சார் டிவிக்கு சார்பில்? 30 நாளா பதிங்க இருந்தானுங்க, சர்வே எடுத்தாங்கன்றீங்க நீங்க. 30 நாளா தலைமறை ஆயிட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணாங்கன்னு சொல்றீங்க. இங்க தனியார் சேனல்லாம் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக பண்றது. நான் பேரை சொல்ல விரும்பல. பணம் கொடுத்தா அவங்களே சொல்லுவாங்க பாருங்க. இல்ல இப்ப கூட 60 சீட்டு 60 எம்எல்ஏக்கள் உள்ள போற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு 60 எம்எல்ஏக்கள் போற அளவுக்கு அதுவே பலவீனம். நீங்க ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்க, முதலமைச்சர் ஆயிடுவாங்க. முதலமைச்சர் ஒரு வார்த்தை வந்துச்சு தெரியுமா? ஆமா, முதலமைச்சரே சொல்லிட்டாங்க. போதுமா 60 எம்எல்ஏ ஆட்சி அமைச்ச முடியுமா? அதுவே தெரியலையா சார்? ஒரு கணக்கு கிடையாது சார். சும்மா வளர்றானுங்க சார். ஒப்பாரி கூட்டம்
ஒப்பாரி கூட்டத்தில் நீங்க பார்த்துப்பீங்க, ஒருத்தன் ஏழை வீட்டில் பட்டுருந்தானா ஒப்பாரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு வந்து கத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க. ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல தீவிரமாயிட்டாங்க பாத்தீங்களா? என்ன தீவிரமா இருக்கு நீங்க சொல்லுங்க. வரைக்கும் வரிசையா ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இப்ப எல்லாம் போய் இப்போ வந்து விஜய் போய் வந்து செட்டில்டு பனையூர்ல. எங்க பனையூர்ல. சரி, இவங்க எல்லாம் அந்த பனையூரை சுற்றி வருவானுங்க. வேற என்ன சொல்லுங்க நீங்க? மாவட்ட அளவில் இவங்க எங்க சார் ஒரு கூட்டம்? நான் கேட்கறேன் ஒன்று கேட்டா, கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ஏதாவது ஒரு பொது பிரச்சனைனா, இப்போ இந்த பிரச்சனை, இப்போ இந்த அந்த மாணவி அந்த பலாத்காரம் அந்த விஷயம் சரி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லாரும் இவங்கெல்லாம் தலைமுறை வந்தாங்களே, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீட் பிரேக் ஏதோ வந்து அகற்றணும்னு சொல்லிக்கிட்டா வந்து ஒரு கூட்டம் போட்டால் அங்கே கோயம்புத்தூர் தான் ஒரு ஆக்டிவாக இருக்கிறாங்க. மற்ற எங்கேயும் கட்சி செயல்பாடு நீங்கள் ஒன்று காட்டுங்க. நீங்கள் சும்மா இவங்கெல்லாம் சுற்றி வந்துக்கிறானுங்க. மீடியாவில் போய் உட்காந்துட்டு தருதலை மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். செயல்பாடு தான் கிடையாது. வெறும் விஜய் என்றால் செயல், சொல்லு இல்ல பேச்செல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த வசனம் அமைதியா இருந்து இதெல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காரு சார். இதெல்லாம் வசனம். அதை விட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செயல்லாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க தலைவருக்கு வந்து சூழ்ச்சியே தெரியாது. ஆமா, அதனாலதான் நன்றி சொன்னாரு. நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதான் நன்றி சொன்னாருன்றாரு. சினிமாவில் நீ நம்பர் 1 வர்றதுக்காக நீ பண்ண சூழ்ச்சி, நீ உங்க அப்பனம் பண்ண சூழ்ச்சி எவ்வளவு கதை இருக்கு தெரியுமா? பேசலாமா? சினிமாவில் நீ வந்து நம்பர் 1 வரணுன்றதுக்காக எத்தனை பேருக்கு வந்து எத்தனை சூழ்ச்சி நடந்துருக்கு தெரியுமா? பேசலாமா? முதல் பாதிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, விக்டிம் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜித்குமார். எத்தனை பேர், எவ்வளவு சூழ்ச்சியே தெரியாதுன்னு பேசுறீங்க. அப்ப அந்த கோல்டு காயின்லாம் கொடுத்து ப்ரொமோஷன் பண்றதுலாம் என்ன கணக்கு? அது சூழ்ச்சி இல்லையான்னு கேட்கிறேன் நான். ஆமா, அந்த வலைபேச்சு சொல்லி ஒரு 3 பேர் உட்காந்து பேசுறானுங்கல்ல, அவங்க கோல்டு காயின் கொடுத்து பேச வச்சது யாரு? எவிடன்ஸ் சொல்லுமா? அவங்க வாயில இருந்து ஸ்டேட்மெண்டே இருக்கு. அஜித்குமார் முதல்ல சொல்லாதீங்க, விஜய் சொல்லுங்க. விஜய் அஜித்குமார் சொல்லுங்க, அஜித்குமார் விஜய் சொல்லாதீங்க. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவனுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்டே இருக்கு. இது கிடையாதா? இது சூழ்ச்சி கிடையாதா? இது சதி கிடையாதா? இல்ல, அரசியல் சூழ்ச்சி தெரியாதுன்றாரு. எல்லாமே அரசியல் தானே சார். இது ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ், தொழில் அரசியல் இது. ரைட் சார். 26 திமுக vs டிவிகே மோதி பாத்திரலான்ற முடிவு சார். நீங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வந்து இங்க அரசியல்ல வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம் மதேஷ். இதெல்லாம் ஒன்றும் சுண்டக்காது. நீங்க உலக அரசியல் நம்ம வந்து வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். டிவிகே அரசியல் உண்மையிலே ஒரு த்ரெட்டா தான் இருக்கும் போல தெரியுது சார். எனக்கு நீங்க நினைக்கிறீங்க சார், நான் சார் த்ரெட்டா கூட இருக்கட்டும் சார். நீங்க ஆக்டிவா வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்துட்டாங்களே. எங்க வந்துட்டா கரூர் அந்த சம்பவத்துக்கு சார் இப்போ நான் சொன்னது. சரி, இப்போ வந்து கையில போன் எடுங்க. ஏதாவது ஒரு கட்சி ஆபீஸ்க்கு போன் பண்ணிட்டு அவங்க தலைவர் எங்க இருக்காரு கேளுங்க. தலைவர் எல்லாமே சார் ஆபீஸ்ல வந்து உட்கார்றாங்களா பாருங்க. ஆபீஸ்ல வந்து நீங்க டைவர்ட் ஆவீங்க. நான் சொல்றத கேளுங்க. விசிகே சார், விசிகே ஆபீஸ் போன் பண்ணுங்க சார். தலைவர் எங்க இருக்காரு கேளுங்க சார். தலைவர் ஆபீஸ்க்கு வந்து போவாரு. தலைவர் ஏதாவது ஒரு மாவட்டத்துல இருப்பாரு. சரி, அது வந்து பாத்தீங்க ஏதாவது ஒரு மாவட்டத்துல இருப்பார். சரி, இல்ல வேற வந்து அடுத்த கட்சிக்கு போங்க. விஜயும் இல்ல இருங்க அடுத்த கட்சி இருங்க சார். அடுத்த கட்சி ஏதாவது ஒரு கட்சிக்கு போன் போடுங்க சார். அவங்க தலைவர் எங்க இருக்காரு கேளுங்க சார். ஏதாவது ஒரு மாவட்டத்துல ஏதாவது ஒரு கட்சி போய் இவருமே போயிட்டு தான் இருந்தாரு. கிடையாது. இப்ப போன் போட்டீங்கன்னா எங்க இருக்காரு? பனையூர்ல இருப்பாரு. அவ்வளவுதான். நாளைக்கு போன் போட்டாலும் பனையூர்ல இருப்பாரு. ஒரு வாரம் கட்சி போனாலும் பனையூர்ல இருப்பாரு. ஒரு மாசம் கட்சி போனா பனையூர்ல இருப்பாரு. அவ்வளவுதான். சரி, எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு, இவர் பனையூர்ல இருந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சது சொன்ன ஒருத்தர். நீங்க பாருங்க, வரலாறு மாத்தி பேசாதீங்க. படுத்துக்கிட்டே ஜெயிப்பன்னு சொன்னது காமராஜர். அவரே தோத்தார். எம்ஜிஆர் உட்கார்ந்து படுத்துக்கிட்டால அவர் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய போட்டோக்கெல்லாம் இங்க வெளியிட்டு தான் ஒரு ரூமர் ஆச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை, இவங்க ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்கன்னு சொன்னும் போது அவர் உட்காந்து வந்து உட்காந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வந்து எங்க போட்டாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி படமா போட்டு சினிமா தியேட்டர்லாம் விட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி யூடியூப்லாம் அப்ப கிடையாது இல்ல. அப்போ அதனால அவர் பனையூர்ல இருந்தே ஜெயிப்பாரு சார். பார்க்கலாம். அதுதான் நான் சார் இப்போ நான் சொல்றேன். நீங்க ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு நீங்க வாங்க, தினம் மக்களை சந்திங்க. இதுக்கே 3 மணி நேரம் நீங்க உட்கார்ந்தீங்கல்ல, இதுக்கே ஜான் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாரு நான் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இல்ல, வழக்கத்தை விட இந்த முறை அவங்களுடைய நிகழ்ச்சி எதனால ரொம்ப குறைவா போகுது நிகழ்ச்சி நேரம். எல்லாம் உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாம் வந்து கழுவி ஊத்துனுடைய விளைவு அது. ஏன் அதை சொல்ல தயங்குறீங்க? இல்ல, நிறைய உங்ககிட்ட உட்கார்ந்து நாங்க மாரடிக்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்துதான் முகம் தெரியாத சிலரெல்லாம் ஏத்தி அழகு பார்த்துட்டாரு. என்னைக்கோ நான் தொண்டரணி உருவாக்கலாம்னு நான் சொன்னேன். இதே இடத்துல சொன்ன ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா நீங்க? சில ஐபிஎஸ் எல்லாம் வராங்க, ரிட்டையர்ட் ஐபிஎஸ் எல்லாம் வராங்கன்னா அவங்கள வச்சு இது பண்ணிட்டாரு. அது இப்ப பண்றாங்க. எதனால பண்றாங்க? எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒண்ணுன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்கோம். இது மாதிரி நீங்க போட்டு வாங்குவீங்கன்னா அட்வைசரா போயிடுறீங்க. என் தேவையே இல்லைன்றேன். நான் ஏற்கனவே கேட்டது தானே. நான் இப்போ நான் சொல்றேன் சார். விஜய் பாருங்க, இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த 2 கும்பல் நான் சொல்றேன். ஜானை பத்தி தெரியும். ஜான் மூவ் பண்றதெல்லாம்
இப்போ உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், ஜான் மூப்பர்லாம் காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிர்பார்க்குறாரு. அவர் எதிர்பார்த்தலாம் வந்து விசிகே, பிஎம்கே, என்டிகே இதுதான் அவர் எதிர்பார்த்தது. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுல ஜானுக்கு உடன்பாடே கிடையாது. முழுக்க முழுக்க வந்து நான் வந்து அவர் வந்து காங்கிரஸ் தான் இப்போ எதிர்பார்க்குறாரு. அதுதான். ஆனால் இந்த 2 பேருக்கு நிலைமை வேறு. ஆதவ அர்ஜுனாவுக்கு பிஜேபியோட போகணுன்னு ஆசை, புஷி ஆனந்துக்கும் பிஜேபியோட போகணுன்னு ஆசை. அது காரணம் கேட்டால் வந்து நம்ம வந்து கடைசி காலம் அங்கே போய் செட்டில் ஆகிடலாம், பாண்டிச்சேரி செட்டில் ஆகிடலாம், அதுதான் உண்மை நோக்கம். ஆனால் அரசியல் காலம் இப்படி இருக்கும்போது உங்களுடைய கவனத்துக்கு உங்களுடைய நாலேஜுக்கு நான் விட்டுறேன். எப்படி பார்த்தாலும் 4 அணி தான். நீங்கள் எவ்வளோ தான் கரடியாக கத்தலாம், நீ தான் போட்டி நான் தான் போட்டி சொன்னால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டிவிக்கே டிஎம்கேன்னு சொல்கிறீங்களே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்கிறீங்களே, இதை நீங்கள் அழுத்தமாக பதிவு பண்ண எங்கே காலியாகும் கேட்டால் ஏடிஎம்கே காலியாகும். ஏடிஎம்கே காலியாகும். ஏற்கனவே பரம்பரை எதிரிகள்னு ஒரு இருக்கும்போது இப்போ நீங்கள் நான் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திமுகவுக்கு மாற்று நான் தான் சொல்லும்போது எப்படி பாவம் பார்க்க முடியாதுல்ல. பாவம் பார்க்க வேணாம். ஆனால் நீங்கள் இதனால டேமேஜ் ஆயிரும் நீங்கள் நினைக்காதீங்க. டிஎம்கே 4 அணின்னு சொன்னால் டிஎம்கே தான் ரூலிங். நான் ஓப்பனாக சொல்கிறேன், 4 அணி நின்றுதுன்னா டிஎம்கே தான் ரூலிங். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, விஜய் தான் ரூலிங்னு அவங்க பேசிட்டாங்க இன்னைக்கு. சார் விஜய் ரூலிங்னு பேசுறாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே டேமேஜ் ஆகாது, ஏடிஎம்கே டேமேஜ் ஆகும். பார்க்கலாம் சார், ரிசல்ட் அப்பதான் தெரியும். இன்னைக்கு பல விஷயங்களுக்கு பல மௌனத்திற்கு பதில் கிடைச்சிருச்சா இல்லையா? எனக்கு ஒன்றும் பதில் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சதான் சந்தோஷம். இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தேவையான ஒரே ஒரு பதில் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் எப்படி டெய்லி வந்து தினசரி அரசியல்வாதியா எப்போ ஆவாரு? இப்போ பார்ட் டைம் கூட சொல்ல முடியல. இப்போ ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் தான். எங்க ஃபுல் டைம்? நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் பனையூர்ல உட்கார்ந்து பண்ண கூடாது சார். இத வருவார், பறந்துகிட்டே இருக்கணும். வருவார், வெயிட் பண்ணுங்க. எங்க வருவாரு பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த நாட்கள் பார்க்கலாம். நிறைய விஷயம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு, பக்கத்துல இருக்க ஆளுகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த வசனங்கள்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான வசனங்கள். யாருக்கிட்ட தொட்டு பாருங்கன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து சின்ன பசங்க பேசுறது. எங்க தலைவரை தொட்டு பாருங்கன்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சார் அவங்க பொதுச் செயலாளர் எல்லாம் வந்து மீம்ஸ் போடுறாங்களா? தப்பா யாரா புஷி ஆனந்த மீம்ஸ் ஏன் சார் போட மாட்டாங்க? இப்ப நான் சொல்றேன் சார், நான் தான் முதல்ல சொன்னேன், இங்க தான் உட்கார்ந்து சொன்னேன். இட்டுன்னு வந்து இட்டாந்து எது இட்டுன்னு வந்து நான் தான் சொன்னேன். இப்போ நான் சொல்றேன் 26 சொல்லுங்க பொதுச் செயலாளர். மீம்ஸே போடல. எவ்வளவு? 26 சொல்லுங்க. 26 தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. 26 சொல்லுங்க சார். 26 சொல்லிருக்காரு, எடுத்து பாருங்க. அது ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. இங்க பாருங்க, நீங்க அரசியல் 26ன்றதும் 26 எடுத்து பாருங்க. சரி சார், பேச்சு வழக்குல அப்படிலாம் பேச்சு வழக்குலாம் கிடையாது. இந்த பாண்டிச்சேரி பாஷெல்லாம் கிடையாது. இங்க தமிழ்னா தமிழ் தான். தமிழ் வந்து தமிழர் தான் சார். தமிழர் தான் புஷி ஆனந்த். இருக்கட்டும் சார், நான் அதை பத்தி அந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை. இங்க டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணலாம். முதல்ல ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயம் தெரியணும். நான் இவன் டிஎன்ஏ தெரியும், அவன் டிஎன்ஏ தெரியும், அவன் டிஎன்ஏ தெரியும்னா போலீஸுக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்கு தெரியுமா? என்ன நீங்க என்ன இல்ல நீங்க இல்ல சார், நான் சொல்றேன், நீங்க பகையை தேடி தரீங்க. ஒரு தனிப்பட்ட வெறுப்பு அரசியலை பண்ணி நீங்க வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிரான ஒரு கட்சியா விஜய் கிட்ட மடியில கொண்டு போய் கொட்டுறீங்க. பகைமையை உருவாக்கி கொண்டு போய் விஜய் மடியில கொட்டுறீங்க. அது நல்லதுக்கு இல்லை. போலீஸ் விரோதத்தை தேவையில்லாமல் நான் கேட்டீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் நீங்க சிபிஐ விசாரணை பண்ணுங்க சார். நாளைக்கு போலீஸே தப்பு பண்ணாலும் அவங்க விட போறது இல்லை, பண்ண போறாங்க. நீங்க என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னா, நீங்க புனிதமானவன், நீங்க நல்லவன், எங்களுக்கு இதுல எந்த பங்களிப்பும் இல்லைன்னு சொல்லிய அஜித் சொன்ன அந்த ஒரு வார்த்தையாவது நீங்க எடுத்துக்கணும். அதையாவது நீங்க எடுத்து ஏன் அஜித் சொல்ல தெரியாதா? இங்க எல்லாரும் காரணம்ன்றாரு. அது நீங்களும் காரணம், நானும் காரணம், போலீஸ் காரணம், எல்லாரும் காரணம். அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு நியாயம் எல்லாம் கிடையாது. ஒரு மண்டு நியாயமும் கிடையாது. அப்புறம் நான் பேசிடுவேன். என்ன அப்புறம் என்ன நியாயம் இருக்கு? தப்பே உங்ககிட்ட தான் ஆரம்பிக்குதுன்ற நானு. நீங்க அந்த டைமை ஒழுங்கா ஃபாலோ பண்ண பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சார் பகல்ல முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது மாதேஷ். நீங்க டைம் லேட் பண்ணிட்டு 12 மணிக்கு போறதுல நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க 7 மணிக்கு 8 மணிக்கு போயிட்டு தப்புன்றத மக்களும் சொல்லுவாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வா இருக்கிறாங்க. அந்த கரூர் இப்ப நான் கேட்கறீங்க, கரூர் மக்களே உங்களை எல்லாரும் இந்த கதையை விட்டுட்டு இருக்கிறான். யாரு அவனை ஏமாத்துறாங்க. என்னன்னாக்கா கரூர் மக்கள் வந்து உங்களை வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. கரூர் மக்கள் சொல்றாங்க, என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கு. இந்த நிகழ்வுக்கு நம்ம ஏன் போனோம், நாமளும் தானே ஒரு மனுஷன் எவனோ ஒருத்தனை மிதிச்சோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு போனதே முதல் தப்பு. ஆனா போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நம்மளும் தானே ஒரு மனுஷனை மிதிச்சோன்ற மாதிரி பல பேர் குற்ற உணர்வுல இருக்கிறாங்க. அதனால வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பல. இதே வேற மாதிரி ஒரு மரணம் தான் சொல்லுவாங்க, இதுக்கு இவன் தான் காரணம் அவன் தான் காரணம். இல்ல இனிமேல் மக்களே இனிமேலாவது சொல்றாங்களான்னு பார்ப்போம் சார். இனிமேல் சொல்லலாம் கூட பரவாயில்ல சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் முடிச்சிடறேன்.
இந்த நேர்காணலை வந்து பேசக்கூடியவங்க எல்லாருமே, இது வந்து ஜானுக்கு தான் இந்த செய்தி, இந்த நேர்காணலை வந்து பேசக்கூடியவங்க எல்லாருமே என்ன கேட்டிங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை கடந்து போயிடணும். இப்போ சிபிஐ விசாரணை பண்ணுது, அதோட போயிடணும். நீங்கள் நியாயம் கற்பிக்கிறன்ற முறையில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுக அரசை நீங்கள் வந்து ஒரு பக்கம் அரசியலுக்காக நீங்கள் பேசணும், அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பேசும்போது அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பகைமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கி விஜய்க்கு தர மாதிரி இருக்குது. நான் ஏதோ விஜய்க்காக பேசணும்னு கூட கிடையாது, நான் பொதுவாக சொல்கிறேன். எதுக்கு நீங்கள் இப்போ பாருங்கள், நீ இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கூட ரொம்ப கடுமையான வார்த்தை இதெல்லாம். இதே ஜெயலலிதாலாம் வந்து முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்லிட்டு நேரம் ஆதோர்ஜனா வீட்டுக்கே போயிருக்க முடியாது. என்ன வார்த்தை அதுன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து வீட்டுக்குள்ளே திரும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது தூண்டி விடுற மாதிரி இல்லையா உங்களுக்கு? உங்கள் அறிவு கட்டலையா இது? நான் கேட்குறேன், இது தூண்டி விடுற மாதிரி இல்லை? இளைஞர்ல தூண்டி விடுறதா இல்லையா? எதுக்கு புரட்சியாவது போடலாங்க, அதெல்லாம் பேச புரட்சினா என்னன்னு தெரியுமா? முதல்ல அவருக்கு தெரியும் என்ன புரட்சியாளர். அப்புறம் அவ்வளோ நீ வந்து அப்போ நீ அதை டெலிட் பண்ணிடக்கூடாது. நீ ஒரு ட்வீட் பண்ணல, புரட்சி வெடிக்கன்னு போட்டல, ஏன் டெலிட் பண்ண? தப்பு மாதேஷ்லாம். யங்ஸ்டரை வந்து நீங்கள் தவறாக நீங்கள் ஏற்கனவே வழி நடத்துறீங்க. ஏற்கனவே தருதலைகளாக இருக்குது, தற்குறிகளாக இருக்குது. அதில் என்ன நீ ஒரு தற்குறி வந்து தெரிஞ்சிச்சு இந்த பொதுக்குள்ள நீ பேசுகிற பேச்சு அப்படிதான் இருக்குது. நான் உங்கள சொல்ல ஆதவர்ஜனா சொல்கிறேன். இல்லை ஆதவர்ஜனா தான் சொல்கிறீங்க, தெரியுது. தப்பு இல்லாது நீங்கள் இளைஞரை தூண்டி விடக்கூடாது இல்லை மாதேஷ். உங்களால் ஒழுங்குபடுத்த முடியலடா. இளைஞர்கள் உன் தலைவனாலும் இருங்க, உன் தலைவனாலையும் இருங்க புரட்சிக்கு தயார்படுத்த. இல்லை இல்லை, என்ன புரட்சி? இளைஞர் புரட்சி, என்ன இளைஞர்களுக்கான புரட்சி. ஏதாவது சொல்ல போகிறேன் சார். நீங்கள் பண்ண புரட்சியில் தான் 10 குழந்தைங்களும் செத்து போச்சுல்ல. நீங்கள் பண்ண புரட்சி தானே இது. பார்க்கலாம் சார், காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இளைஞர்ல தூண்டி வர்றது நிறுத்திக்கணும். ஆதவர்ஜனா இது பேசுறது வந்து உண்மையா கண்டிக்க தகுந்தது. இதை என்கரேஜ் பண்ணாதீங்க. வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் உள்ள நுழைஞ்சிருவாங்கன்றதுலாம் இந்த 10 பேர் முன்னாடி இருக்கும்போது இந்த தைரியம் வரக்கூடாது மாதேஷ். நான் சொல்றேன், எதிர்க்கு அந்த ஒரு கூட்டத்தை பார்க்கறது இல்லை பின்னாடி பக்கத்தில் ஒரு 20 பேருக்குன்னா அது ரொம்ப ஆபத்தானது. 10 பேர் இருக்கும்போது நமக்கு வரும் பார்த்தீங்களா, ஒரு தைரியம் வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆபத்தானது. கிட்டத்தட்ட இப்போ அப்படிதான் இருக்கு. ஏன்னா அங்கே ஒரு கூட்டம் முன்னாடி இருக்கு. ரைட். நீங்க ஆதவர்ஜனா தூண்டி வரதா சொல்றீங்க. விஜய் பார்வைக்கும் அது போகும். அவர் என்ன பேசியிருக்காருன்னு தெரியும். பகையை தேடி தராங்க சார். இது முழுக்க விஜய் வந்து பார்த்தா பைத்தியமாக போறானுங்க. நான் சொல்றேன், போல்டா சொல்றீங்க, போட்டா விடுங்க. விஜய் பைத்தியக்காரன் ஆக போறானுங்க, பகையை தேடி தரானுங்க, பகையை கொண்டு போய் அவன் மடியில கொட்டுறானுங்க. நீங்க அரசியல் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அரசியல் வரட்டும், நான் அரசியல் விட்டு விலகி போகணும்னா எனக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடாது. நீங்க பண்றது வெறுப்பு அரசியல். வெறுப்பு அரசியல் பண்ணுற விலைதான் நீங்க போட்ட ஒரே ஒரு எஃப்ஐஆர் கொண்டு போய் அடமான வச்சுட்டீங்க கட்சியை. இதான் உண்மை. இப்ப மேல நான் கேட்டா வந்து பகைமையை தேடி தரீங்க, அது சரியில்லைன்ற. நான் இப்ப எல்லாரும் இங்க அரசியல் பண்றாங்க. சீமான் பண்ணல அரசியல், திருமாவளவன் பண்ணல அரசியல், எதிர்ப்பு அரசியல் வந்து அண்ணாமலை பண்ணல அரசியல், இதெல்லாம் பண்றாங்க. ஆனா வெறுப்பு அரசியல் யாருமே பண்ணல. நீங்க பண்றது வெறுப்பு அரசியல் பண்றீங்க. வெறுப்பு அரசியலான்னு மக்கள் சொல்லட்டும் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார்.